மேம், இந்த சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங்கை 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சீக்கிரமாக முடிவு எடுக்கிறோமோ? கண்டிப்பாக இல்லை. சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க என்ன ஸ்கில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரீம்ஸ் 11th அண்ட் 12th செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 10th பண்ணால் தான் அவங்களோட ஸ்கில்ஸை செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம்ஸும் 11th அண்ட் 12th செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த பேசிஸில் அவங்க பேச்சுலர்ஸ் என்ன எடுக்க முடியுங்கிறதும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 12th வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரீம் பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க பிக் பண்ண ஸ்ட்ரீமுக்கு நம்ம என்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ அவங்க திடீர்னு 12th அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, சயின்ஸ் பேக்ரவுண்டு, ஆனால் திடீர்னு வந்து தே வாண்ட் டு ஸ்விட்ச் ஆன் டு பிஸ்னஸ் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ்க்கு மேக்ஸ் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். மேபி அவங்களோட ஸ்ட்ரீமில் அது பிக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் 12th வந்து அவங்க செக் பண்ணுறது இட்ஸ் டூ லேட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அட்லீஸ்ட் 9th or 10th ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர்.